வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிறிஸ்பி சிக்கன் வித் சீஸி சாஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சீஸ் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 250 ml அளவு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4 ப்ராசஸ் சீஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிப்போம். அதன் பிறகு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ப்ராசஸ் சீஸில் உப்பு இருக்கும், அதனால் எவ்வளோ வேணுமோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்ததன் பிறகு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு ஆரிகனோவும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சீஸ் பால் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் இந்த பால் நல்லா கெட்டியாகட்டும். அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம சீஸ் சாஸ் நல்லா திக்காகிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயும் நம்ம சீஸ் சாஸும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக அடுத்து ஒரு 2 to 3 நிமிடம் நல்லா கொதிக்கிட்டோம். அது மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சீஸ் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதோடைய சூடு முழுமையாக குறையிட்டோம். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுலில் 200 கிராம் அளவு மைதா மாவு இருக்குது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். கூடவே இதுக்கு நல்ல ஒரு சுவை தரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆனியன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியும் ஒன்று நல்லா கம்பைன் ஆக்கி இதில் இருக்கக்கூடிய உருண்டைகள் உடையிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு மீடியம் திக்னஸில் உள்ள பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடைய பதம் பார்த்தீங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இதில் ஒரு 3 சிக்கன் பிரெஸ்ட்டு நல்லா ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சிக்கனை பேட்டர் முழுமையாக கோட் பண்ணுற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் நல்லா போட்டு இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அடுத்து ஒரு 15 to 20 நிமிடம் மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம சிக்கன் ஒரு 15 நிமிடம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து பிரெட் க்ரம்ஸ் இந்த சிக்கன் முழுமையாக கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நம்ம சிக்கனை பிரெட் க்ரம்பில் போட்டு இங்கே ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுருக்கோம். இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து 1 by 1 ட்ராப் பண்ணிப்போம். இதை கரெக்டாக 2 minutes குக் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்து
வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கனும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு இங்கே ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சீஸ் சாஸையும் எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான நல்லா மொறுன்னு சிக்கன் அண்ட் அது கூட ஒரு சூப்பரான சீஸ் சாஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் உங்கள் ஸ்நாக் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது ஒரு சூப்பரான ஸ்டார்டராகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.